நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த வான்காற்று கனடாவில் இருந்து 24 மணித்தியாலங்களும் எப்போதுமே ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. வாருங்கள், கேளுங்கள், தாருங்கள், உங்கள் ஆதரவை காத்திருக்கின்றோம். இன்றைய நாள் தைத்திருநாள், அதாவது தைப்பொங்கல். ஒட்டுமொத்த அன்பு உள்ளங்கள் எல்லோருக்குமே இந்த கனேடிய தமிழ் காற்று உங்களுக்கு தைப்பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றது. உண்மையிலேயே எல்லோருக்குமே ரொம்பவும் நன்றி, வாழ்த்துக்கள். பணமா அன்பா முக்கியம் என்று கேட்டால் சிலர் பணம் என்பார்கள், சிலர் உறவென்பார்கள், அன்பென்பார்கள். இந்த பணத்தை வைத்து ஒருபோதும் அன்பை விலை வாங்க முடியாது. பணத்துக்கு எல்லோரும் பயப்படுவார்கள், பணத்தை காட்டி பயப்படுத்த முடியும். ஆனால் பணத்தால் எப்போதுமே அன்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த பணம் இருந்துவிட்டால் தலை கால் தெரியாமல் எப்போதுமே ஆடக்கூடாது. பணம் அது ஒரு பேப்பர் துண்டு. அந்த பேப்பர் துண்டு ஒவ்வொரு நாடுகளிலும் அங்கு அரசாங்கத்தால் அடிக்கப்படுகின்ற அந்த அச்சால் அது பணமாக மாறுகின்றது. இந்த பண்ட மாற்றுக்காக, அதாவது நாங்கள் ஒவ்வொரு பொருட்களையும் வாங்குகின்ற போது அதன் பெறுமதிக்கு ஏற்ப கொடுத்து வாங்குவதற்காக அந்த பணம் பாவிக்கப்படுகின்றது. அந்த பணம் தான் முக்கியம் என்று சிலரின் ஆட்டத்தை பார்க்கின்ற போது எனக்கு கவலையாக இருக்கின்றது. பணத்தை கொடுத்து வாங்குகின்ற இடத்தில் சரியாக நமக்கு அவர்கள் அந்த பணத்திற்கு பதில் சொல்லவில்லை என்றால் நாங்கள் கேள்வி கேட்போம். நிச்சயமாக அந்த கேள்வியை தப்பாகின்றது என்று உறவுகளுக்கிடையே எதிர்த்து கதைக்கின்ற அளவுக்கு வருகின்றார்கள். எப்போதுமே உறவுகளை விட்டு கொடுக்கக்கூடாது, எக்காரணம் கொண்டும். பணத்தை கொடுத்து வாங்குகின்ற இடங்களில் அவர்களுக்கும் எங்களுக்கும் வியாபாரம் மட்டுமே. அந்த வியாபாரியிடமே சென்று உறவுகளை விட்டு கொடுத்து பேசுகின்ற உறவுகள் சற்று சிந்திக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் பணம் தான் பெரிது என்று தூக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த வியாபாரிகள். நாளைக்கு எல்லோருமே செல்ல வேண்டும் இந்த உலகத்தை விட்டு, கட்டாயம். அப்போதுதான் சிந்திப்பீர்கள், உறவு முக்கியமா வியாபாரிகள் முக்கியமா என்று. இந்த பணத்துக்காக வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு ஆடுவதும் முட்டாள்தனமான ஒன்று. மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைப்பதும் அடிமுட்டாள்தனமான ஒன்று. நான் பல முறை சொல்லி இருக்கின்றேன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கின்றது என்று. வியாபாரிக்கு வியாபாரம் தான் தெரியும், கமம் செய்தவருக்கு கமம் தெரியும். இப்படி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொருவருக்கு தெரியும். கமம் செய்பவரால் வியாபாரம் செய்ய முடியாது, வியாபாரம் செய்பவரால் கமம் செய்ய முடியாது. ஆகவே இந்த பொருளை கொடுத்து, அதாவது இந்த பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குகின்றோமோ, ஒரு இடத்தை எடுக்கின்றோமோ, ஏதாவது செய்கின்ற இடங்களில் எப்போதும் உறவுகளை விட்டு கொடுக்கக்கூடாது. உறவு என்பது ஒரு தடம் கண்ணாடி போல், அதாவது ஒரு தரம் உடைந்தால் கண்ணாடி போல் தான் உறவு ஒப்பிடலாம். நிச்சயமாக கண்ணாடி உடைந்து விழுந்து விட்டால் அந்த கண்ணாடியை எடுத்து ஒட்டி திரும்பவும் முகத்தை பார்க்க முடியும். ஆனால் அந்த கீறல் எப்போதுமே கண்ணாடியில் இருந்தே ஆகும், போகாது. ஒன்றில் தூக்கி அந்த கண்ணாடியை எறிய வேண்டும், அல்லது அந்த கண்ணாடியை வைத்து கீறலுடன் பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் ஒவ்வொரு உண்மையான அன்பான உறவுகளும் கீறல் விழுந்துவிட்டால் மீண்டு வருவது என்பது கஷ்டம். மீண்டு வந்தாலும் அதே அன்பு, அதே பாசம், அதே நேசம் நிச்சயமாக கிடையாது. ஆகவே ஒட்டுமொத்த அன்பு உள்ளங்களே, அந்த கீறலை விழுத்தி விடாதீர்கள், கண்ணாடியை உடைத்து விடாதீர்கள். அந்த பணத்துக்காக வயது வித்தியாசம் பார்க்காமல் பேசாதீர்கள். பணம் போகும் வரும், ஆனால் உனக்காக காத்திருப்பதும் உனக்காக உதவி செய்வதும் நாளைக்கு உறவினர்களும் நல்ல நண்பர்கள் மட்டுமே. ஆகவே இன்றைய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம்.